தமிழ் கழுகு. முதல் சுற்றுல எம்ஜிஆர் முகம் காமிச்ச இபிஎஸ் இரண்டாவது சுற்றுல ஜெயலலிதா முகம் காட்ட ஆரம்பிச்சிருக்காராம். அதிமுகவோட நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு மாவட்ட நிர்வாகிகள் கிட்ட காரணம் கேட்கிற நிகழ்வு இரண்டாவது கட்டமா தொடருது. முதல் கட்டத்துல அமைதியா டீல் செஞ்ச இபிஎஸ் இப்ப கொஞ்சம் வாய்ஸ உயர்த்தி பேச ஆரம்பிச்சிருக்காராம். கூட்டம் ஆரம்பிச்சதும் முதல் ஆளா மைக் எடுக்கிற இபிஎஸ் யாரும் எந்த குறையும் சொல்ல வேணாம், எல்லாம் தலைமைக்கு தெரியும், நீங்க பொதுவா இருக்கிறத மட்டும் பேசுங்க அப்படின்னு ஆரம்பத்திலேயே எண்டு கார்டு போட்டுடுறாராம். வட மாவட்டத்தைச் சேர்ந்த சில நிர்வாகிகள் வர 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம ஜெயிக்கணும்னா பாமக இல்ல பிசிகவோட கட்டாயம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அத்தோடு கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட சில சட்டமன்ற தொகுதிகளில் ஆளாளுக்கு நாங்க எத்தனை எத்தனை எல் செலவு செய்தோம் என்று எங்களுக்கு தானே தெரியும், அதனால தான் அந்த தொகுதிகளில் நல்ல ஓட்டு கிடைச்சதுன்னு வெளிப்படையா பேச முடியாம வெளியில வந்து பேசியிருக்காங்க நிர்வாகிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.